ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தொகுதி மறுவரையறை பிரச்சனை, அது தொடர்பான விவாதம் அப்படின்றது அது ஒரு முடிஞ்ச பாடு இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர மீது எல்லாருமே ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆதரித்த பின்னரும் அந்த பிரச்சனை அப்படின்றது ஓயலை. நேற்று தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் விஜய் இப்போ அப்படியே உல்டாவா சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அப்படியே பல்ட்டி அடிச்சாரு அப்படின்ற இஷ்யூவை நேற்று நம்ம சேனல்ல நீங்க பேசியிருந்தீங்க. இப்போ இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர் எந்திரிச்சு இப்படி பத்திரிகையில் தவறான செய்தி வந்துருச்சு, நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு விட்டோம் தொகுதி மறுவரை பிரச்சனையில். நேற்று தென்மண்டல முதலமைச்சருடைய மாநாடு நடந்தது. சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், சில கட்சிகள் டீலிமிட்டேஷன் பில், தொகுதி மறுவரையறை பற்றி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு கண்ணோட்டத்தையும் உருவாக்கப்பட்டது. அது தவறான செய்தி, முற்று முழுதான பொய்யான செய்தி. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். உதயநிதி ரைஸ் பண்ணாரோ அதை இல்ல, ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனா ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உதயநிதி பேசுறாரு. அதுல ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய நிலைப்பாடு ஃபேர் டீலிமிட்டேஷன்ல ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் 543 அப்படின்ற தொகுதி எண்ணிக்கை அப்படியே இருக்கணும், 7.18 அப்படின்ற விகிதம் குறைந்து விடக்கூடாது, அந்த நிலைப்பாட்டில் நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஃபேர்ல 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் உண்மையிலேயே உறுதியா இருக்கிறாங்களா? ஏன்னா நேற்று ஊடகங்களில் பேசின மூத்த பத்திரிகையாளர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, அதை யாரோ எழுதி கொடுத்தவங்க மிஸ்டேக்கா விஜய்க்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன கருதுறீங்க? அதாவதுங்க, தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் விஜய் பங்கேற்கிறாரு, காங்கிரஸ் முதல்வர்கள் அப்புறம் சந்திரபாபு நாயுடு எல்லாம் பங்கேற்கிறாங்க. இப்போ டிகே சிவகுமார் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்னு அவர் தெளிவாக அதை முன் வைக்கிறாரு. இப்போது இவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க என்பது மட்டுமல்ல, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன்றதுக்காக சட்டமன்றத்திலையும் தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க. திமுக சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி அது உதயநிதி ஆமாம் இதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமாம் ஆனா இந்த மசோதா வரப்போகுது, அதை திமுக ஆதரிக்க போகுது அப்படின்னு அப்படிதான் பேசினாங்க. அது ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, ரைட். இவ்வளவு தீவிரமாக அது பேசி அதுக்காக நான் எம்பி கூட்டம் நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன், இவ்வளோ சீனை போட்டு எழுதி கொடுக்கும்போது அது மிஸ் ஆகிடுச்சுன்னாக்கா அது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. என்ன எழுதி கொடுத்துருந்தாரு? ஒரு பரந்த தொலைநோக்கு பார்வையோட இது நம்பர் குறைஞ்சிடக்கூடாது, இந்த 7.18ன்ற அந்த விகிதம் குறைந்து விடக்கூடாது 39 தொகுதின்றது, அந்த பரந்த நோக்கத்தில் எங்க தலைவர் சொன்னதை திருச்சி பொய் செய்தி வெளியிடுறாங்கன்னு தாவேக ஐடிவிங் இல்லை. முதல்ல அது பரந்த நோக்கத்தில் திமுக சொல்றதா இவங்க கருதலையே. ஃப்ரீஸை ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன 7.18 7.18ன்றீங்க, ஃப்ரீஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்றதானே கேட்டாங்க. பரந்த நோக்கம்னு திமுக சொல்லலை, திமுக வேற உள்நோக்கம்னு சொன்னாங்க. இப்போ திமுக திரும்ப உனக்கு என்ன உள்நோக்கம்னு கேட்குறாங்க. கேட்க தானே செய்வாங்க. அப்போ எழுதி கொடுத்ததில் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு 7.18 அப்படின்னு கூட இல்லை. தென் மாநிலங்களுக்கு நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய விகிதம் குறையாமல் இருக்கிறத சட்ட ரீதியாக உத்தரவாதப்படுத்த வேண்டும், இதுதாங்க அவர் சொல்லியிருக்கிறதுல இருக்குது. ஃப்ரீஸ்ன்றது இல்லை. ஏப்பா டிகே சிவகுமார் சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் ஏன் சொல்லலை அப்படின்ற கேள்வி நேச்சுரலாக உதயநிதி ஸ்டாலின் அதை எழுப்பினாரு. இங்கே சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தீர்மானம் போட்டோம், ஃப்ரீஸ்ன்ற வார்த்தையே அதில் இல்லையே. ஆமாம், முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். நீங்கள் ஃப்ரீஸ் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ப்ரப்போர்ஷன் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்க இப்போ யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. அதான் தீர்மானத்தின் போதும் பேசுனது. ஆனால் அந்த ஃப்ரீஸ்ன்ற வார்த்தை காணா போயிடுச்சா திடீர்னு, அதுதான் அமித்ஷா மிரட்டிட்டாரா இல்லை இப்போ அமித்ஷாவுக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாரு, அதில் என்ன இருக்குன்னு தெரியல நமக்கு. 20 நிமிடம் தனியாக சந்தித்து பேசியிருக்காரு. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது மாறினுச்சு. இப்போ எழுதி கொடுத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னாக்கா எல்லா முடிவுகளையும் அவர் சுயமாகத்தான் எடுக்கிறார்
அப்படின்னு எல்லாரும் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம், இல்லையா? சபாநாயகரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கொடுக்குறாரு, எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் விவரம் தெரியாதவரா, எங்கே ஃப்ரீஸ்ன்றதை காணோம் அப்படின்னு அவர் கேட்டிருக்கணுமே, கேட்கலையே. இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் விஜயை காணோம். சரி, இந்த இது தொகுதி மறுவரையறை ஆமாம், இந்த தொடர்பாக கேள்விக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அதனால் அவர் சரி நம்ம ஆக்டிங் முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனாட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவர் வரல அப்படின்னு வச்சுங்க. அதை ரைஸ் பண்ணார். ஆதவ அர்ஜுனா நாசூக்கா சொன்னார். அப்போ கூட முடிஞ்சிருக்கும். அது நிர்மல்குமார் எழுந்திரிச்சு அதை முடிய விடக்கூடாது அப்படின்னு 7:30 இழுக்கிற மாதிரி ஒரு வேலை ஒன்று பண்ணுறாரு. எழுந்திரிச்சு நேற்றே வெளியே வந்து நான் விளக்கம் சொல்லிட்டேன், சொல்லியாச்சு, இது திரும்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெளியே வந்து நீங்கள் விளக்கணதெல்லாம் இருக்கட்டும், உள்ளே ஏன் எழுதி கொடுக்கலன்றதான கேள்வி. அதுக்கு பதில் இல்லை. திரும்ப அதை சொல்லிட்டு திமுக தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு. ஆமா, திமுக வாக்களிக்க மாட்டோம், அதை எதிர்த்து எனக்கு சத்திய பிரமாணம் பண்ணுங்க பண்ணுங்கன்றாங்க. இவர் அவைத்தலைவர் சொல்றாரு, அது அங்கே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டான் அப்படின்றாரு. நிர்மல்குமார் அதை விடுறதா இல்லை. நான் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். இந்த திமுகவை ஒரு பகை நிலையில் வைக்கணும், தமிழ்நாட்டின் மொத்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அதில் எல்லா கட்சிகளுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவது, ஒத்த முடிவு தமிழ்நாட்டின் நலனுக்கு ஏற்ப எடுப்பது, அப்படி ஒன்று வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தாவேக்காவிற்குள் நுழைக்கப்பட்டிருக்கின்ற நபராக நிர்மல்குமார் வந்து எனக்கு தெரிகிறார். என்ன, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மட்டரகமான கமெண்ட் அடிக்கிறது, இல்லை எதிர்த்தரப்பு ஆத்திரம் ஊட்டுவது. இன்னைக்கு அதெல்லாம் பேசினாரு. அதான் பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க, கரூர் கம்பெனி, அதான் இதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு தாவேக்காரங்களே யோசித்து பார்க்கணும். தாவேக்காரங்களே ஆதவ அர்ஜுனா வாய விடுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் தரங்கட்ட முறையில் பேசி ப்ரொவோக் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த வேலையை நிர்மல்குமார் தான் செய்கிறாரு. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ புசியானதெல்லாம் இப்படி பேசுறது இல்லை. தலித் மக்கள் தான் வெங்கை வயலில் மலத்தை போட்டுக்கிட்டு நாடகம் போடுறாங்கன்றதை கிளப்பி விட்டதே நிர்மல் தான். அவர் தான் அத்ராஸில் அந்த பொண்ணை யாருமே ரேப் பண்ணல, நாக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த பொண்ணே சொல்லியிருக்குது அப்படின்லாம் ட்வீட் போட்டவர், படத்தோடு போட்டு இதெல்லாம் பண்ணவர் அவர் தான். பெரிய உத்தமர்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த வேலையை இப்போ இங்கே கண்டினியூ பண்ணுறாரு. ஓகே, அது மாதிரி அவர் பண்ணார். அதை ஒட்டி தான் இது பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போச்சு. இப்போ இன்றைக்கி கொஞ்ச நேரம் பார்த்தேன் அதை. அதாவது இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த பார்வை திறன் அற்றவர்கள் யானையை தடவி பார்க்குறதுன்னு ஆமாம், இந்த டிபேட் எனக்கு இன்றைக்கி வந்து அப்படி தான் தெரிஞ்சது. பேசுனது இருக்கு இல்லையா, இது தமிழ்நாட்டில் உள்ள 7-8 கோடி மக்களுடைய தலையெழுத்து தீர்மானிக்கிற விஷயம். இவங்க கையில் நம்ம தலையெழுத்து சிக்கியிருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். போன ஏப்ரல் மாதமே இந்த டீலிமிட்டேஷன் வந்துருச்சு. ஏப்ரல் மாதத்துக்கு முன்னால் பிப்ரவரி மாதத்துலேயே இந்த முந்தைய திமுக அரசு நியமித்த குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை, அதில் ஒரு சாப்டர் டீலிமிட்டேஷன் வந்துருச்சு. ஏப்ரல் 17ஆம் தேதி அதன் சாரத்தை சுருக்கி ஒரு பக்கத்துக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்டாலின் கட்டுரை எழுதியிருக்கிறாரு. சரி, இப்போ இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, இதில் இது வரப்போகுதுன்றதை ஒட்டி வாய்ஸ் ஆஃப் டிஎனில் கூட்டம் நடத்தியிருக்கோம். குறைச்சலாக ஒரு 7-8 சேனலில் நான் பேசியிருக்கிறேன். என்ன, நான் ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, இந்த கட்சி உறுப்பினரும் அல்ல. ஆனால் நம்முடைய சுகதுக்கங்களையும் தலைவிதியும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்கல்ல, இவங்க இது எதையாவது படித்தாங்களா, அதுக்கான அறிகுறியே எனக்கு தெரியல. கேள்வி ஞானத்தில் திரும்ப திரும்ப இந்த விவாதம் எப்படி இருந்துச்சுன்னாக்கா, நீ யோக்கியனா நான் யோக்கியனா, இந்த முறையிலேயே தாவேக்காவினுடைய நோக்கம் வந்து டிஎம்கேயை பிராண்ட் பண்ணணும். ஆமாம், அதை வச்சு நான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை அடக வச்சிடாதீங்க, ஏப்ரலில் அந்த மசோதாவை தோற்கடித்தது திமுக தான் காரணம், அந்த கிரெடிட்டை நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன். அது வேற என்ன வேணாம், ஒத்துக்காமல் இருந்து பாருங்களேன். இப்போ அடக வச்சிடாதீங்க. இந்த பிரச்சனை இப்படி இந்த மாதிரி ஒரு பகை நிலைக்கு டீலிமிட்டேஷன் பற்றி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் இதை பற்றி ஒரு தெளிவூட்டி பொது கருத்துக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக இது திமுகவிற்கு எதிரான ஒரு ட்ரம்ப் கார்டாக இதை உருவாக்கி பயன்படுத்த தொடங்கினது தாவேக்கா தான். தாவேக்கா சொந்த புத்தியை பயன்படுத்தி அப்படி செஞ்சதாக நான் கருதலை. அது காங்கிரஸ் வச்ச சூனியம். அது என்ன, காங்கிரஸ் அனைத்து இந்திய காங்கிரஸாக தெரியல எனக்கு. அது பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரும் இன்ன பிறரும் சேர்ந்து
உருவாக்கியது தான். நான் எம்பி கூட்டம் நடத்துகிறேன், வாங்க இங்கே வந்து 2ல் 1 எங்களுக்கு சொல்லுங்கள், வரலன்னா நீ போயிடுவேன்னு நினைக்கிறேன், அப்புறம் நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரேன். இந்தியாவில் யாரும் பண்ணல, காங்கிரஸ் இந்தியா கூட்டணியே கூட்டல, எந்த ஊர்லேயும் எந்த சட்டமன்றத்துலையும் இந்த கேள்வி பிரச்சனையை உருவாக்கலை. ஆந்திராவில் டீலிமிட்டேஷன் வந்தால் நல்லது தானே, பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுங்கன்றாரு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. ஆமாம், போன டிபேட்டில் இவங்க வேணுகோபால் ஜெனரல் செக்ரட்டரி, சரி அப்போ 50% ஏற்றி கொடுத்தீங்கன்னா ஓகே நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு ஒன்று ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க திருத்தி கொண்டாரன்றாரு அமித்ஷா. இது உங்கள் கட்சி லட்சணம். அதனால் இப்படி இருந்து கொண்டு திமுகவை காவிரி பிரச்சனை மேகதாட்டு பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவது, திமுகவை தனிமைப்படுத்துவது என்ற நோக்கத்துக்காக வந்து இவங்க இதை பண்ணுறாங்க. இப்போது திமுக வந்து காங்கிரஸ் டிவிக்கு இந்த அலையன்ஸுக்கும் இது வந்து நல்லது, பாஜகவுக்கும் இது வந்து நன்மை பயக்கிறது. எது நன்மை பயக்குது? திமுகவை கார்னர் பண்ணி பிளவுபடுத்துறது அப்படின்றது. அதாவதுங்க நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், காவிரி மாதிரி ஒரு பிரச்சனை இது. காவிரி பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் ஓரணியில் நின்றால் தமிழ்நாட்டுக்கு நல்லதா, பிரிஞ்சு 3 கருத்தாக இருந்தாக்க நல்லதான்னு சொல்லுங்கள். ஓரணியில் தான் டி.கே. சிவகுமார் தான் சொல்கிறாரு, அங்கே ஒற்றுமையே இல்லை. ஆமாம், அப்போ அது மாதிரி ஒற்றுமை வர வேண்டிய, அதை காட்டிலும் முக்கியமான ஒரு விஷயம் இது. அதை காட்டிலும்னு நான் சொல்கிறது வந்து, காவேரியில் கூட மழை பெஞ்சால் தண்ணி வந்துடும், ஏதோ திறந்து விட்டுருவோம் வடிகால் மாதிரி. இது வந்து போச்சுன்னா கோவிந்தா, நமக்கு நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது நமக்கு போயிடும். அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் பொதுக்கருத்தை உருவாக்குவதற்கு பதிலாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது தான். அதனால் நம்ம வந்து இந்த சட்டமன்ற விவாதம் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொருத்தரும் எழுப்பின கேள்விகள். ஆமாம், இதில் வந்து அதான் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். போஜராஜன் பாஜக உறுப்பினர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 50% உயர்த்தினால் 7.18 39 தொகுதி அப்படின்ற அந்த பர்சன்டேஜை விட நமக்கு தொகுதிகள் வந்து அதிகமாகும், பர்சன்டேஜும் வந்து நமக்கு வந்து அதிகமாகும், சும்மா நீங்கள் வந்து எதிர்க்காதீங்க அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டிசம்பர் 26 25 வருஷம் முடியுது, நீங்கள் வந்து மத்திய அரசு விருப்பப்பட்டு மசோதா கொண்டு வந்தால் தான் ஆச்சு, இல்லை அப்படின்னா நமக்கான உரிமை போயிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு. எல்லாத்துலேயும் உண்மையும் பொய்யும் சரிவிகிதத்தில் கலந்துருக்கு. ஓகே, நிறையா 1 by 1 வருவோம். ஓகே, அதே போல் ஆதவ அர்ஜுனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 543 தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் 7.18 இதுக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாது, 50% உயர்த்துறத எதிர்க்கிறோம். ஏன்னா 50% உயர்த்திட்டா ஒரு 3-4 மாநிலங்கள்லேயே இந்திய பிரதமர் யார் அப்படின்றத முடிவு செஞ்சிட முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இப்போ யானை வந்து முறம் மாதிரி இருக்குதா, தூண் மாதிரி இருக்குதா, கயிறு மாதிரி இருக்குதா அப்படின்றதுக்குள்ளே போகாமல் யானையை நம்ம கண் திறந்து பார்ப்போம் என்ன பிரச்சனைன்னு. ஆமாம், ஆனால் உதயநிதி தங்களோட ஸ்டாண்ட் என்ன சொல்லிருக்கிறாருன்னா 543 தான், ஒருவேளை அதில் வந்து நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவமான இந்த 7.18 அதுக்கு குறைந்து விடக்கூடாது, அது திமுகவோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிருக்கு. இல்லை, நம்முடைய பார்வையாளர்கள் இதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை என்பது வாஜ்பாய் 25 ஆண்டுகள் தள்ளி வைத்த பிறகு 2026க்கு பிறகு நடக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த அடிப்படையில் தான் வந்து இது பண்ணோம். முதல்ல ஒரு 25 தள்ளினாங்க, அப்புறம் ஒரு 25 தள்ளினாங்க. ஓகே, 2026க்கு பிறகு எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நியாயமாக நடக்கணும்னா 2031. ஆனால் இப்போ நடக்குது. இப்போ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கலை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கணும். ஏன்னா கோவிட்னாங்க. சரி, கோவிட் ரைட்டு, 22 நடத்திருக்கலாம், 22 அவர்கள் வேண்டுமென்றே நடத்தவில்லை, அதை தள்ளி வச்சு இப்போ 26 வேலையை தொடங்கியிருக்கிறாங்க. இது வந்து முதல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, சதித்திட்டத்தினுடைய முதல் மூவ் வந்து இதுதான், காய் நகர்த்தல். என்ன சதித்திட்டம்? என்ன சதித்திட்டம்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், 850+, அதுக்கு அதிகரிக்கணுன்ற திட்டம் போட்டு தான் கட்டடமே கட்டியிருக்கிறாங்க, சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இது அவர்களுடைய டிசைன். அந்த டிசைனுக்காக தான் எந்த காரணமும் இல்லாமல் சென்சஸை தள்ளி வச்சு இங்கே கொண்டாந்துருக்குறாங்க. இந்த அதிபுத்திசாலிகள் யாரும் முதல்ல இதை பேசலை, புரியுதுல்ல? ஓகே, இதை பேசலை. இப்போ சென்சஸ் என்ன சொல்லியிருக்குது, பழைய வாஜ்பாய் பீரியடில் போட்ட சட்ட திருத்தம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 26க்கு பின்
நடைபெறுகின்ற சென்சஸ். 26 இன்னும் முடியல, ஆனால் சென்சஸ் வேலை தொடங்கிடுச்சு. இது ஒரு இல்லீகாலிட்டி. ஓகே, தொடங்குறதுன்னா நீ 27 ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்து அப்போ கூட தொடங்கணும். இப்போயே தொடங்கிட்டாங்க. இதுவே வந்து ஒரு இல்லீகாலிட்டி. அப்போ இதில் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, 29 தேர்தலில் தொகுதிகளின் எண்ணிக்கையை எப்பாடுபட்டாவது அதிகரித்தே தீருவது என்ற முடிவோடு தான் இந்த சதித்திட்டம் அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ அந்த திட்டத்தோட ஏப்ரல் மாதத்தில் இதை கொண்டு வராங்க. ஏப்ரல் மாதத்தில் இது எப்படி இப்போ இந்த சென்சஸை முடித்து 27 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் இதை மாற்றி அமைக்கலாம். மாற்றி அமைக்கிறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா, இப்போ வரப்போகிற மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சால், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1971 டேட்டில் நமக்கு இருந்த தொகுதி வந்து 39, பீகாருக்கு இருந்த தொகுதி 40. இப்போ இந்த மக்கள் தொகை இந்த 50 ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரிப்பு கணக்கு படி பார்த்தாக்கா நமக்கு எவ்வளோ தொகுதி வரும்னா 29, அவங்களுக்கு 50. மக்கள் தொகைப்படி இதை செஞ்சாக்க சென்சஸுக்கு பிறகு இது பெரிய கொந்தளிப்பு. இது இப்போ நான் சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு இன்னும் மோசம் இப்படி ஆகும். இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் இந்த 131வது அரசமைப்பு சட்ட திருத்தம்னு சொல்லி 2011 சென்சஸ் அடிப்படையில் இதை செய்கிறேன், அதில் உங்களுக்கு 50% கூட்டித்தரேன் அப்படின்னு ஒரு அமித்ஷா சொன்னார். அமித்ஷா அதை கொண்டு வந்து அதை செய்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இப்படி போனால் பெரிய தென்னிந்தியா பூரா கொந்தளிப்பு வரும், அது கட்சி வேறுபாடின்றி பிரச்சனையாகும். அப்போ இது மாதிரி ஒரு மிட்டாயை காட்டுற மாதிரி காட்டி இப்படி ஏமாத்திடலாம் எல்லாருக்கும் 50. அதை வந்து முறியடிச்சிட்டாங்க. அதை முறியடித்ததில் தலையாய பங்கு திமுகவுக்கு. திமுக தான் இதை வான் பண்ணது. திமுக தான் இதை பற்றி ஒரு ஆய்வறிக்கையை கொண்டு வந்திருக்கு. எந்த கட்சியும் கொண்டு வரல. திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், எந்த கட்சியும் இதை மாநில முதல்வர்கள் மாநாட்டை கூட்டினார், தீர்மானம் போட்டது, அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை பிரச்சனையை அக்கு வேறு ஆணி வேறு ஆராய்ந்து இப்படி சொல்லியிருக்கிறது இந்த அறிக்கை மட்டும்தான். ஓகே, அப்போது இந்த தோக்கடிச்சாச்சு. அப்போ என்ன கோரிக்கை வச்சோம்? 543 ஃப்ரீஸ் பண்ணு. இதை கொண்டு வருவதற்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு நியாயம்தான், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இந்த சீட்டில் கொடுக்க முடியாது, கூட்டினா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான், இல்லைன்னா ஆண்களுக்கு கோச்சுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இதை நியாயப்படுத்தினது. அதை ஏற்கவில்லை இவங்க. கொடுக்குறதுன்னா இந்த 543லேயே கொடு, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லிட்டாங்க. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இது ஏப்ரல் மாதம். இப்போது அந்த 50% வரும். 50% ஏற்றுறேன்னு சொன்னார். ஆமாம், அவர் நம்ம வன்னியரசு, அவர் வந்து இந்து பேப்பரில் இவர் வர்கீஸ் ஜார்ஜ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு ஆவணத்தை எடுத்த மாதிரி எடுத்து அவர் படித்து, அமித்ஷா வாய் வார்த்தையை தான் 50% உயர்த்துவன்னாரு. அப்படி மசோதாவில் இல்லை. ஆமாம், அதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தானே சொன்னார் அவர். ஆமாம், ஹிந்து இப்போ எடுத்து காட்டினார். ஆமாம், அவர் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியல. போன ஏப்ரல் 17ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முதல்வர் ஸ்டாலின் பேரில், அதாவது பிசிக திமுக கூட்டணியில் இருந்த காலத்தில், அப்போ முதல்வர் ஸ்டாலின் பெயரில் வெளிவந்துள்ள ஒரு முழுப்பக்க கட்டுரையில் திருத்தமாக சொல்லியிருக்கார். படித்து காட்டுறேன். இந்த மாதிரி, while such an assurance has been orally made by Union Minister Amit Shah and Piyush Goyal. என்ன அஷூரன்ஸு? பர்சன்டேஜ் 50% உயர்த்துவோம். Its absence from the text of the Constitution Amendment Bill renders the proposal constitutionally fragile and unacceptable. ஓகே, அது பில்லில் இல்லை. இப்போ இவர் வந்து இந்து பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு காட்டினதுனால, இந்து பேப்பரெலாம் நம்ம வந்து ஆதாரமாக எடுத்துக்க முடியாது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னு சபாநாயகர் அவர் சொல்லிட்டாரு. வன்னி அரசு போகிற போக்கில் பாமக ஒரு அடி அடிக்கணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் கட்சிக்கு பேசுறதுக்கு மேலே நீங்கள் மோடிக்கு அமித்ஷாவை ஊதுறீங்களே. ராமதாஸை காப்பாற்றுவதை விட மோடி அமித்ஷாவை காப்பாற்றுறதா உங்கள் வேலையா? உடனே ஒரே கூச்சலாகி அவர் ஆதவர்ஜனா எழுந்திருச்சு, இவர் ஒரு ஆள் ஆகலான்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷான்னு இழுத்து விடுறாரு. நம்ம தலைவர் நேற்று தான் போய் ஒரு மாதிரி ஒரு பேசி முடிச்சுட்டு ஒரு லெவலுக்கு வந்திருக்காரு.
இப்போ திரும்ப 7.5 எழுத்து விடுறாரு இந்த ஆளுன்னு சொல்லி அப்போ மோடி பேரை எடுத்துருங்கன்ட்டார் இவர். சபாநாயகர் சொன்னா பரவாயில்ல, இவரே எடுத்துக்கிட்டாரு. அவரும் அமைச்சர், இவரும் அமைச்சர். ஆமா. இவர் அவை முன்னவர் இல்லை, ரொம்ப முக்கியம். அவை முன்னவர் சொல்லலாம், முதல்வர் இருந்தால் முதல்வர் சொல்லலாம். அவர் சமூக நீதித்துறை அமைச்சர், இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். சமூக நீதித்துறையோட பொதுப்பணித்துறை மேலேயா யார் அது தெரியல, அது அவங்க உள்ளுவாரான்னு விடுங்க. அப்படின்னு பிரச்சனை என்னன்னு கேட்டால் தேவையில்லாமல் அமித்ஷா மோடின்னு சொல்லி ரொம்ப எடுத்து விட. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கொடி வேணும் அப்படின்னு பேசி ஜேசிடி பிரபாகர் உட்காருங்க இதெல்லாம் பேசாதீங்க மாண்புமிகு அமைச்சர் அப்படின்ட்டாரு. அதுக்கு முன்னாடி இதே போல மோடி அமித்ஷான்னு ஆரம்பிச்சாரு, அப்பையும் இதெல்லாம் பேசாதீங்க. நான் பிரபாகர்னு பேர் வச்சுட்டு இப்படி பிரபாகர் இது வேற இல்லை. ஓகே, அப்படி அதனால 50% இல்லை. இப்போ இந்த நடவடிக்கையே எதை காட்டுது? இந்த நடவடிக்கை அவங்க அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் 5 ஆண்டு இந்த ஆட்சியை காப்பாற்றுவோன்னு திருமாவளவன் போய் முந்தா நாள் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அவர் சொல்ற ஒரு மோடி அமித்ஷான்ற வார்த்தை கூட இருக்கக்கூடாதா என்ன? ஏங்க இன்னும் வார்த்தையை கூடன்னு சொல்றீங்க. அந்த வார்த்தையோட வெயிட் என்னன்னு விஜய்க்கு தெரியும், அதை உங்களுக்கே தெரியும். அவருக்கு இடி கேஸ் இருக்குதுங்க, அப்புறம் இவருக்கு கரூர் கேஸ் இருக்குது. அரசாங்கம் நடத்தணும், உள்ளுக்குள்ளே எவ்வளோ மேட்டர் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் பாட்டு மோடி அமித்ஷான்ற வார்த்தைன்றீங்க, வார்த்தை கிடையாது, அது ரெண்டும் வெடிமருந்து. அதை விட்டுருங்க. இப்போ வந்து ஸோ அந்த 50%, ஓகே, அப்படி 50% ஏற்றி கொடுக்க முடியுமா? இந்த இந்த குட்டிகளாட்டெல்லாம் விட்டுருங்க. திரும்ப திரும்ப 50% ஏற்றி கொடுத்தா ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லுங்கள், 50% ஏற்றி கொடுத்தா ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு திமுக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏற்றி கொடுக்கவே முடியாது. ஓ, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லை 50% ஏற்றி கொடுப்பாங்க, 59 சீட் ஆயிரும் நம்மளுது. அது அந்த போஜராஜன் சொல்லிட்டு இருக்காரு. 50% அமித்ஷாவோ நாடாளுமன்றமோ ஏற்றி கொடுக்க முடியாது. ஓகே, 2/3 மெஜாரிட்டியில் கூட 50 சீட்டை ஏற்றி கொடுக்க முடியாது. ஓ, எப்படி எதனை இதை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இந்த தொகுதி மறுவரையறை இதை பற்றி டீல் பண்ணுறது செக்ஷன் 80, 81, 170 இது 3 தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய 80 ராஜ்யசபா பற்றி, 81 லோக்சபா பற்றி, 170 அசம்பிளியை பற்றி இதுதான் சொல்லுது. இப்போது நாடாளுமன்றம் எதை முடிவு பண்ணலான்னா, மொத்தம் சீட்டு 543 இருக்குது, அதை 850 அப்படின்னு கூட்டுறோம் என்று முடிவு செய்கிற அளவுக்கு தான் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. ஓ, சரி. இதை ஒவ்வொரு மாநிலத்துக்கு உயர்த்துவோம் அப்படிலாம் பண்ண முடியாது. டோட்டலா ஒரு நம்பரை சொல்ல முடியும் நாடாளுமன்றத்தால், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மட்டும்தான் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம். அதாவது 2/3 மெஜாரிட்டியோட கான்ஸ்டிடியூஷனலாக இதை வந்து முடிவு பண்ணணும். ஓகே, அமெண்ட்மெண்ட்டில் இதை முடிவு பண்ண பிறகு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, எத்தனை வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி. இது ரெண்டையும் யார் முடிவு பண்ணுவாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணும். இதை முடிவு பண்ணுற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு கிடையாது. இதை நான் சொல்லலை, லோக்சபாவினுடைய ரிட்டையர்டு செக்ரட்டரி ஜெனரல் PDT ஆச்சாரி அவர் போன வருஷமே எழுதியிருக்காரு இதை பற்றி ஒரு கட்டுரை. அப்போது அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது, ஆர்டிகிள் 81 சப்செக்ஷன் 2A அது என்ன சொல்லுதுன்னாக்கா, எவரி கான்ஸ்டிடுவன்சி இன் த கண்ட்ரி ஷல் பி த சேம் ஆஸ் ஃபார் அஸ் ப்ராக்டிகபிள். அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சியும் சமமானதாக, இயன்ற அளவுக்கு சமமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆர்டிகிள் 81 2A அப்படின்னது அது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னாக்கா, இந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இங்கே பாருங்கள், கான்ஸ்டியூஷன் மேண்டேட்ஸ் சீட்ஸ் இன் த லோக்சபா ஆர் allotted to each state such that the ratio between the number of allotted seats and the state's population remains roughly equal across states. தொகுதிகளின் எண்ணிக்கையும் அது எவ்வளவு பேருக்கு அந்த தொகுதின்றதும் மாநிலங்களுக்கிடையே கூடியவரை சமத்துவம் பேணப்பட வேண்டும். அப்படின்னா எப்படிங்க யூபிக்கு நமக்கு 50 ஏற்ற முடியும்? ஏற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது, அங்கே மக்கள் தொகை அதிகம். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 50 பில்லில் இல்லை, பில்லிலேயே வர முடியாது, இதையே மாற்றணும். எதை மாற்றணும்? இதெல்லாமே மாற்றணும்.
அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தில் ஈக்குவலாக இருக்க வேண்டியது இல்லை. இது மாதிரி நான் அதை பின்னால் பேசுவோம். நம்ம யூபிக்கு இவ்வளோதான்ப்பா தொகுதி, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோதான் தொகுதி, அப்படியே அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. அதனால் இந்த மேட்ரு எதுவுமே புரியாமல் அமித்ஷா 50 ஏற்றி கொடுக்குறேன்னு சொன்னார், நீ ஒத்துக்க கூடாதுன்றாங்க. ஏற்றி கொடுக்குறேன்னு எழுதலைன்றாங்க. இது பூரா காமெடி. ஆமாம், 2-3 தடவை ஆதவர்ஜுனா கேட்டார், 50% கொடுத்தா நீங்கள் வாக்களிக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றத. அதாங்க இப்போ சந்திரனில் பிளாட் போட்டு கொடுத்தாக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போடவே முடியாதுன்ற நான். இதில் கிடையவே கிடையாது. அமித்ஷா அவ்வளோ இழிச்சவாயனா நினச்சி சொல்லியிருக்காரு, வேணுகோபால் அப்படி ஒரு இழிச்சவாயனா இருந்திருக்காரு. ஓகே, அதனால தான் நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்றாரு. அது என்ன தண்ணியில் எழுதுறது தானே, எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். சரி ஏங்க, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸு 9 ஜட்ஜு உட்காந்து இதெல்லாம் மாநிலத்தின் உரிமைன்னு சந்திரசூட் தலைமையில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தூக்கி ஓரம் போட்டு எங்களுக்கு தான் சொல்லிட்டாங்க. 3500 கோடி 4000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு மட்டும் போச்சு. ஜார்க்கண்டு பீகாருக்கெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமாக போகும். அப்படிப்பட்ட ஆள் அவன் வந்து ஏதோ வாக்குறுதி கொடுத்துட்டான்னாக்கா, வாக்குறுதி 1 கோடி பேர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவர்? என்ன அது மாதிரி தானே ஜூம்லா இதெல்லாம் சொல்கிறது தான் சொல்லிட்டார்ல அமித்ஷா. 15 லட்சம் சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. ஆமாம், அதனால் முதல்ல 50 கொடுக்க முடியாது. அதனால் ஆதவ அர்ஜுனாவோ அதை போன்ற தாவேக்க அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அமித்ஷா கொடுத்தா திமுக ஒத்துக்கக்கூடாதுன்றீங்க, கொடுக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளவும். நம்பர் 1. அப்போது அப்படின்னா ஏற்றவே முடியாதா? அடுத்த கேள்வி. இதுக்கும் பிடிடி ஆச்சாரி சொல்லியிருக்காரு, கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுது, பாப்புலேஷனை பேஸாக வச்சு தான் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லுது. புரியுது இல்லையா? மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு தான். அவர் அதுக்கு என்ன வழி சொல்கிறாருன்னா, ஏற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்ட எல்லைக்குள் இதை ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன வழின்னாக்கா, 71க்கும் இன்றைக்கும் இந்த 50 ஆண்டுகளில் கேரளாவோட மக்கள் தொகை 68 விழுக்காடு கூடியிருக்கு. யூபி மக்கள் தொகை 300% கூடியிருக்கு. புரியுது இல்லையா? எவ்வளோ வேறுபாடுன்னு நீங்கள் பார்த்துங்க. அதனால் என்ன செய்யலாம்னா, 68 விழுக்காடு அதிகரிப்பை தான் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிட்டா இந்த சமத்துவம் பேணப்படும் எல்லாத்துக்கும். இங்கே யூபியில் எவ்வளோ வேணால் மக்கள் தொகை 71லேருந்து இந்த 50 ஆண்டுகளில் 68% மக்கள் தொகையை கூட்டி போட்டு அதுக்குள்ள தொகுதி தான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ப்ரப்போர்ஷன் வந்து மெயின்டைன் ஆகும். ப்ரப்போர்ஷன் மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லை, இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி நிர்ணயிப்பது அப்படின்னா இப்படி மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, படித்தாங்களா படிக்கலான்னு தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் சும்மா இந்த 50% நேரு எந்திரிச்சு வேற சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 50% உயர்த்தினா கூட வந்து 3 மாநிலத்தில் இருந்தெல்லாம் ஒரு பிரதமர் வர முடியாது, 400 சீட்டுக்கு மேலே அதிகமாக வரணும். எனக்கு முடியல, 800 சீட் தான், 400க்கு மேலே வந்தால் தானே மெஜாரிட்டி, அப்படிலாம் வர முடியாது அப்படின்றாரு. எதனா படித்து தொலைக்கணும் அவங்க, இல்லை யாரையாவது படிக்க சொல்லியாவது கேட்டுக்கணும். இது பூரா கேலி குத்தாக இருக்குது. அதனால் இதை வேற எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. இது லைவ் வேறு. இந்த முட்டாள்தனத்துக்கு நேரலை ஒளிபரப்பு இது பேசாமல் இருந்தாக்க இது அங்கேயோட போகும். இப்போ 8 கோடி மக்களுக்கு இந்த முட்டாள்தனத்தை பரப்பி விட்டுருக்குறாங்க. நம்ம பேசுகிறது எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க என்ன இது? அதனால் அந்த மேட்டரை வந்து ஒதுக்கிடுங்க, அது பொருளற்றது. இப்போ நமக்கு முன்னால் இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஃப்ரீஸ் 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 கேட்குறாங்க. இவர் இபிஎஸ் அந்த பாயிண்ட்டை வந்து ரைஸ் பண்ணார். ஃப்ரீஸை ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? அது அவங்களா பார்த்து மசோதா கொண்டு வந்தால் தான் ஃப்ரீஸு. ஆமாம், இந்த இதே 543 அது நியாயமான கேள்வி. இது இபிஎஸ் மட்டும் இல்லை, இவர் முதல்வர் தலைமையில் ஒரு எம்பிக்கள் கூட்டம் போட்டாங்க இல்லையா, இப்போ நம்ம சட்ட வல்லுநர் நிர்மல்குமார் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ சிதம்பரம் மெதுவாக எழுந்திருச்சு, அப்படிலாம் சொல்ல முடியாது என்ன, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம், அவன் ஒத்துக்கிட்டால் தான் உண்டு. இல்லைன்னாக்கா சென்சஸ் முடிஞ்சிச்சுன்னாக்கா ஒரே பெரிய ஆப்பாக இறங்கிடும் நமக்கு. அதனால் புரியாமல் பேசாத உட்காருன்ருக்காரு. இந்த மேட்ரு நமக்கு தெரியாது, இது ரவிக்குமார் எழுதியிருக்காரு. இது ரவிக்குமார் ட்வீட் போட்டு, அதனால் இந்த நாட்டில் சமத்துவம் நிலவணும்னா மோடி ஐயா நினச்சாதான் முடியும், ஏதாவது முடியும்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். 1970 இது என்ன இப்போ இவங்கெல்லாம் எடப்பாடியை விட டம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி? எப்படி வேணால் புரிஞ்சுங்க, நான் சொல்கிறது சொல்லிட்டேன். இதாங்க உண்மை. இல்லை நீ இப்போ நான் சொல்கிறது பொய், நான் அறிவு இல்லாமல் பேசுகிறேன்னா சொல்லட்டும், நான் விவாதத்துக்கு தயார். என்ன அவங்க சொல்லட்டும், இப்போ நான் உள்ளதை சொல்கிறேன். அப்போ 71ல் 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணோம். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 2001ல் 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணோம். இது ரெண்டுமே மொத்த நாடாளுமன்றமும் ஒரு மனதாக எடுத்த முடிவு. இப்போ அந்த ஒரு மனதான முடிவு வரமாட்டேங்குது. அதுக்கு தான் 2/3 ஆள் தேத்திட்டு இருக்கிறாங்க பிஜேபியில், இல்லையா? சரி, இப்போ வந்து கூடாது, திமுக நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆதரிக்கணும். இப்போ ஏப்ரல் மாதம் முறியடித்தது போலவே திரும்ப இப்போ குளிர்கால கூட்டத்தொடரில் இது கொண்டு வராங்க. அப்போ இன்னொரு வாட்டி நம்ம முறியடிச்சிடுறதா வச்சுக்குவோம். 2/3 கிடைக்கல, தோற்று போகுது. கற்பனையாக சொல்கிறேன், தோற்று போகுது. ரைட்டு, தோற்றுருச்சு. எது தோற்றுருச்சு? போன வாட்டி மாதிரி இந்த சட்டத்தை திருத்துவதற்கு, தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பிஜேபி செய்த முயற்சி தோற்றுவிட்டது. ஏனென்றால் 2/3 கிடைக்கல, நாங்கள் வந்து 543ல் நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு, அது தோற்றுருச்சு. 543ல் நிறுத்துன்றது வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உங்கள்கிட்ட சிம்பிள் மெஜாரிட்டியே கிடையாது. 2/3 கிடக்கட்டும், சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாதுன்னா என்ன? அடுத்து சென்சஸ் முடியும். சென்சஸ் முடிஞ்சுன்னா இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இப்போ மசோதா கொண்டு வந்து வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி இந்த சென்சஸ் முடிஞ்சு டீலிமிட்டேஷன்ன்றது வரும். அது பாஜகவுக்கு அது ஆட்டோமேட்டிக், அது சட்டப்படி வந்து இப்போ இருக்கிற அரசமைப்பு சட்டப்படி பாஜக அமைதியா இருந்தாலே அவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. அப்படி வந்துச்சுன்னாக்கா இப்போ அவங்க ஏதோ ஒன்று 50 ஏற்றுறேன் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இதையும் ஒத்துக்கலைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த தொழிற்சங்க போராட்டம்லாம் நடத்தும். இப்போ எடப்பாடி அதான் சொல்றாரு, இப்பயே பார்த்து ஏதாவது பேசி மத்திய அரசு 1971 மக்கள் தொகையை வந்து அதன் அடிப்படையில் தொகுதியை உயர்த்துறது அதை பற்றி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு. இல்லை, இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் மாதிரி ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை நினச்சிங்களேன். எங்களுக்கு 1000 ரூபா சம்பளம், பணி நிரந்தரம், இன்னும் 1 மாதம் வேலை நிறுத்தம் வந்து பண்ணுறோம், அதெல்லாம் கொடுக்க முடியாது, 500 ரூபா தான் கொடுக்க முடியும், பணி நிரந்தரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போராட்டம் நடந்துகிட்ருக்குது. ஒரு டேட்டு இத்தனாம் தேதி வரலைன்னா எல்லோரும் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அங்கே ஒரு தடுமாற்றம் வரும். நம்ம என்ன நிரந்தரம் கேட்டுட்ருக்கோம், அவன் மொத்தமாக டிஸ்மிஸ்ன்றான், அப்போ எதனா ஒன்று பேசி முடிச்சுக்குவோம் அப்படி பேசுகிறாரு இப்போ இபிஎஸ். முதலுக்கு மோசமாயிடும், எதனா இப்போ பேசி முடிச்சுக்குவோம். இப்போ என்ன செய்வது என்பது தான் நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு காங்கிரஸ் யோக்கிய சிகாமணிகள் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. ஒரு சண்டைக்கு போகிறீங்க, ஆனால் அவங்க இப்போ தான் காங்கிரஸ் காரிய கமிட்டியோட கூட்டம் போட்டு 543 இன்னும் 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஒன்றால் பண்ண முடியாது, அவன் ஒத்துக்கிட்டா தானே. நீங்கள் கேட்குறீங்க, ஓகே, நீங்கள் 100 வருஷத்துக்கு கூட ஃப்ரீஸ் பண்ணுன்னு கேளுங்க. இப்போ குரியன் ஜோசப் எந்த ஒரு திட்டமுமே இல்லாமல் தான் வந்து திமுக ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படின்னு டிவிக்கு தூண்டி விட்டு பிரச்சாரம். திமுகவை விட்டுருங்க, எதை விட்டுருங்க, நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒன்ட்ட 2/3 கிடையாது. அவன் ஒத்துக்க மாட்டான், கட்டடத்தை ஏற்கனவே கட்டிட்டான், அவன் ஒரு திட்டத்தோடு இருக்கிறான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அவன் கொண்டு வர பில்லை நீங்கள் முறியடிச்சிட்டாக்கா உங்கள் பில்லு வெற்றி அடைவதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? எதுவும் இல்லை. என்ன மாற்று திட்டம் இருக்குது? எண்ணிக்கை அதிகரிக்க முடியாது இல்லை, உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லை. அப்போ என்ன? இதுதான் பெர்டினன்ட் கொஸ்டின், இதுதான் கேள்வி. இப்போ இதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சிடும். அது முடிஞ்சால் என்ன நடக்கும்? அது முடிஞ்சால் என்ன நடக்கும்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் முன்னால் இதுதான் இருக்குது. இப்போ இருக்கிற சட்டம் இதன் அடிப்படையில் கொண்டு வரணும் என்பதை நோக்கி இது போகும். அப்போ என்ன செய்யணும் என்பதைத்தான் குரியன் ஜோசப் கமிட்டி விரிவாக ஆராய்ந்து எழுதியிருக்கு. ஓகே, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒரு 50-60 பக்கம் கொண்டு வந்து எழுதியிருக்குது. அதை படிக்கணும். இப்போ அதை பல வாட்டி பேசியாச்சு, அதை படிக்கணும் மக்கள். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதில் அவங்க சில சீரியஸான விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை இப்போ தான் நம்ம பேசலை, ராஜமன்னார் குழுவிலே பேசியிருக்கிறோம். ஓ, ராஜமன்னார் குழுவிலேயே 1974 அதிலேயே ராஜமன்னார் குழு விவாதத்திலேயே இதை பற்றி தீர்க்கமாக விவாதிக்கப்பட்டிருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் இவங்க வந்து
மேற்கொண்டு இது பண்ணுறாங்க. இவங்க இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப 7.2 காப்பாற்றிக் கொள்வது, 7.18 காப்பாற்றிக் கொள்வது அப்படின்னு திமுககாரங்க கூட பேசுகிறாங்க இல்லையா, அதுவே தவறு. அது அல்ல பிரச்சனைன்னு அந்த அறிக்கை தெளிவாக சொல்லுது. அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன், இது ரொம்ப முக்கியமானது, நம்ம கான்ஸ்டியூஷன் உருவான காலத்தில் நெல்லிக்காய் மூட்டையை கட்டுற மாதிரி ஒரு நாடை பல பேரை சேர்த்து உருவாக்க வேண்டியிருந்தது. அன்னைக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தவங்க இப்படி நாட்டை பிச்சுக்காமல் கட்டணும்னா ஒன்றியத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை உருவாக்குனாங்க. இப்போ ஒரு 75 வருஷம் ஆயிடுச்சு, மாநிலங்கள் எல்லாம் செட்டில் ஆகி ஒரு நாடு அப்படின்றதுக்கு வந்துட்டோம். இப்போ மாநிலங்களுடைய உரிமையை பேச வேண்டிய காலம் இது. இப்போ உண்மையான ஃபெடரல் செட்டப், உண்மையான கூட்டாட்சியாக இதை மாற்றணும். கான்ஸ்டியூஷன் அப்படி இல்லை. அதை எப்படி மாற்றணும்? ஒரு ஆல்டர்னேட்டிவ் வைக்கிறாங்க. நான் சொல்கிறது, இந்த ஆல்டர்னேட்டிவ் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா எண்ணிக்கையில் அப்படின்றது வேற. இந்த ஆல்டர்னேட்டிவை மக்கள் மத்தியில் கொண்டு போகணுமா இல்லையா அப்படின்றது முதல் பாயிண்ட். அதுக்கு முதல் பாயிண்ட் வந்து ராஜ்யசபா, மாநிலங்களவை அப்படின்னு சொன்னால் உலகம் பூரா எப்படி இருக்குது? ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும், சின்ன மாநிலமும் பெரிய மாநிலமும், அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மக்கள் தொகை 4 கோடி, வயோமிங் அப்படின்ற ஒரு மாநிலம் 50 லட்சம். 2 பேருக்கும் 2 ரெப்ரசன்டேட்டிவ் தான் அங்கே இருக்கிற செனட்டில். அவருக்கும் 2, இங்கேயும் 2. அப்போது உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் தான் மக்கள் தொகை அடிப்படையிலேயே இது இந்த மக்களவையினுடைய இன்னொரு பதிப்பாக மாநிலங்களவை இருக்குது. அப்போ திரிபுராவுக்கும் 10 சீட்டுன்னா, யூபிக்கும் 10 சீட்டு, தமிழ்நாட்டுக்கும் 10 சீட்டு, மணிப்பூருக்கு 10 சீட்டு, கோவாவுக்கும் 10 சீட்டு. அப்படி தான். இதுதான் உண்மையான ஃபெடரல் செட்டப். இதுதான் ராஜ்யசபா. இது ராஜ்யசபா பற்றி அவங்க சொல்கிறது. இது ராஜமன்னார் குழு அறிக்கையிலே இருக்குது. இவங்களும் அதை வலியுறுத்துகிறாங்க. அடுத்து லோக்சபாவுக்கு வாங்க. லோக்சபாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலம்னு ஒன்று உருவாகிறதுக்கு முன்னால், மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னால் எழுதின கான்ஸ்டியூஷன் இது. இந்த கான்ஸ்டியூஷன் மொழிவாரி மாநிலம் பிரித்த பிறகு தான், இது மொழிவாரி மாநிலம் என்பதை மனதில் கொண்டு தான் 71 மக்கள் தொகையில் ஃப்ரீஸ் பண்ணி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுது. 70. அதை எல்லாரும் என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம், திமுக அப்படி தான் பேசுகிறாங்க, நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம் அதுக்காக எங்களுக்கு தண்டனையா, மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்றத இவங்களே பேசுகிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இதை பார்க்க முடியாது. மாநிலம்னு ஒன்று உருவாயிடுச்சு. அதற்கு மக்களவையில் சமச்சீரான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து தான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. இல்லைன்னா ஏன் எண்ணிக்கை அடிப்படையில் கொடுத்துட்டு போகலாமே. அப்போ என்ன பிரச்சனை வருது? இப்போ யூபியோட நாங்கள் மட்டமா, இந்த பிரச்சனை அப்போயே வந்துருச்சு இல்லை? ஆமாம், அதனால தான் மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறாங்க 56ல். அப்போ மொழிவாரி மாநிலத்தின் உரிமையை மனதில் கொண்டு தான் ஒரு தலைக்கு ஒரு ஓட்டுன்றதை மட்டும் இதில் அப்ளை பண்ண முடியாது, தலையை எண்ணி கொடுக்க முடியாது தொகுதி அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது. அப்போ அதிலிருந்து இந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பெருசோ மாநிலம் சிறுசோ அவங்களுடைய தொகுதிக்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்கணும். இது உலகம் பூரா நடைமுறையில் இருக்குது. ஓகே, உச்ச வரம்புனா என்ன? யூபிக்கு 80 சீட்டு தான். ஓகே, நீ என்ன வேணால் எவ்வளோ வேணாலும் உங்களோட மக்கள் தொகை இருக்கலாம். ஆமாம். தமிழ்நாடுனாக்கா 40, அவ்வளோதாங்க. ஏதோ ஒன்று அந்த மாதிரி. இப்போ நம்ம திரிபுரா, மணிப்பூர், சின்ன சின்ன மாநிலம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் 1 இப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு கூட்டி 2, 3, 4 அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கணும். அது என்னன்னு சொன்னால், பல நாடுகளில் இது அமலில் இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதிகமாக இருக்கிறதுக்கு உச்சவரம்பு வைக்கிறாங்க, குறைவாக இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும், ஓகே, ஏற்றி கொடுக்கணும். இது ஐரோப்பிய ஒன்றியம் முதல் பல இடங்களில் எப்படி அமலில் இருக்குது, இதை நம்ம அமல்படுத்தணும். இப்போது நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்துருச்சுன்னாக்கா மக்கள் தொகை அடிப்படையில் பேச வேண்டிய தேவையே நமக்கு வராது. இது முற்றிலும் வேறு பேராமீட்டர். இது ஜனநாயகம் என்பதை தலையை எண்ணி முடிவு பண்ணுவது அல்ல அப்படின்றதான் இது சொல்கிறது. சரிதானா? தலையை எண்ணி எங்கப்பா அப்போ கிடையவே கிடையாதா? அதெல்லாம் அசம்பிளியில் வச்சு உங்கள் மாநிலத்துக்குள்ளே தலையை எண்ணி நீங்கள் தொகுதி வச்சுங்க, கூட்டிக்கிங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றியன்றது இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த குரியன் ஜோசப் கமிட்டி இந்த விஷயத்தில் சொல்லுவது. அப்போது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இதுதான். வேற என்ன ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாலே ஓட முடியுமா? ஆமாம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மக்கள் தொகைன்றதை வைத்துக்கொண்டு
இதற்கு பின் இதில் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிரும். இப்போ வடகிழக்கு இந்திய மாநிலங்கள்லாம் என்ன செய்வாங்க? மலைப்பகுதி அவங்க ஏற்கனவே வாய்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்காங்க, மக்கள் தொகையும் குறைவு. அப்போ அவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களா? இந்த அறிவாளி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஜூலை மாதத்தில் எழுதியிருக்காரு. ஃபெடரலிசம் ரொம்ப முக்கியம். சரிப்பா, என்ன ஃபெடரலிசம்? அதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்னென்னா, 50% சீட்டை மக்கள் தொகை அடிப்படையில் தீர்மானிக்கணும், மிச்சம் 50% அவங்க ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தீர்மானிக்கணும். இதை வச்சு தீர்மானித்தா இன்றைக்கி இந்தியா இருக்கிற நிலைமையில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் பொருளாதார ரீதியான கான்ட்ரிபியூஷன் ஆமாம் இருக்குது. இன்னைக்கு அதையும் அந்த பாயிண்ட்டையும் ஆதவர்ஜுனா சொன்னார். இவ்வளோ இந்த நாட்டு ஜிடிபிக்கு நாங்கள் வந்து பங்களிப்பு செலுத்துகிறோம், அப்போ எங்களுக்கு அதிக சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அது இங்கே இருந்தால் அது அறிவு அங்கேருந்து வந்திருக்குது அந்த அறிவு. இது எவ்வளோ இப்போ இந்த கணக்கை வச்சுட்டு பார்த்தா வடகிழக்கு இந்திய மாநிலங்கள்லாம் பிச்சைக்காரன், நீ என்ன கொடுக்குற அப்படி தானே வருது அது. அப்போது இது வந்து இதில் இருக்கிற பார்வை என்ன அப்படின்னா, முழு முதலாளித்துவ பார்வையும் ஒரு பக்கம் பார்ப்பனிய பார்வையும் சேர்ந்தது இந்த பார்வை. அப்போது ஃபெடரலிசம் பற்றி ராஜமன்னார் குழு அறிக்கையிலேருந்து தொடங்கி நம்ம ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம். இந்த இடத்துல பொருளாதார ரீதியாக கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அது ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும் எல்லா நாட்டிலையும். தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அவங்க பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். விவசாய பொருளாதாரம் முக்கியமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் குறைவாக தான் இருக்கும். பொருளாதார மதிப்பு உலகம் பூரா அப்படி தான் அது. அதனால் அதை வைத்து பேசலாம், அப்படி கிடையாது. இப்படி இந்த மாற்றை வந்து இதில் முன் வச்சுருக்கிறோம். அப்படி ஒரு மாற்றை முன்வைத்து நம்ம பேசணும். இந்த மாற்றம் நம்மளால நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இது ரொம்ப டெக்னிக்கலாக ஆகிறதா? ஆமாம், அப்படி நான் கேட்பதற்கு இது ஒரு தீர்வு, நல்ல தீர்வு அப்படின்னு இருக்குது. இது அமல்படுத்தக்கூடியதா, அந்த சக்தி வந்து இருக்குதா? நீங்களே சொன்ன மாதிரி இப்போ திமுக இதுல உறுதியா இருக்கிறாங்க, இவங்க தான் இந்த மசோதாவை தோக்கடிச்சாங்க. ஆனா அவங்களோட உயரமே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இவ்வளவுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஆமாங்க, அந்த 1974ன்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க, ஆழி பதிப்பகத்தில், மாநில சுயாட்சி. அதை வந்து திமுககாரங்க ஒரு வாட்டி வாங்கி பார்க்கட்டும். அதில் நம்ம சட்டமன்றத்தில் எப்படி விவாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இப்போவும் சட்டமன்றம் இன்றைக்கி நடந்துருக்குது, நம்மெல்லாம் எம்எல்ஏயாக இருக்க தகுதி இருக்கா நமக்கு அப்படின்னு அதை படித்து பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு தானாக ராஜினாமா பண்ணாங்கன்னா நல்லது. என்ன இல்லை, படித்து பார்த்துட்டு யோக்கியமாக அறிவை வளர்த்து. நான் கேட்குற கேள்வி, 74 இப்படி ஒரு குழுவை கூட்டி கலைஞர் தான் இதை நிறைவேற்றி எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா? சரிங்க, ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இது அடுத்தது 2001 பிரச்சனை ஆகும் 25 வருஷத்தில் அப்படின்னா நடுவில் உள்ள பீரியடில் என்ன பண்ணணும்? சரி, 2001 ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, 26 தலைவலி வரும்னு தெரியுமா தெரியாதா? இந்த கேப் ராஜமன்னார் குழு அறிக்கைன்னு ஒன்று கையில் வச்சுருக்கிறோம். இது தீர்வு, இதெல்லாம் ஒரு தீர்வு வைக்கணும்னு இருக்குது. இது எதையுமே பேசலையே. நான் இப்படி வேற ஒன்று கேட்குறேன். ஒரு 87, 86, 87 வாக்கில் ராம ஜென்மபூமின்னு ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தான். ஊர் பூரா இது பண்ணால், பாபர் மசூதியை இடித்தான், அதை வச்சு ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்குறேன். இதை கேட்கலாமா கூடாதா? ஆமாம், நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன செய்யுது சொல்லுங்கள் அப்படின்னா, இத்தனை நாள் என்ன கழட்டினீங்கன்ற கேள்வியை நான் கேட்க தானே கேட்பேன். இத்தனை நாளும் செய்யலை, இப்போவாவது அதை பேசுகிறான்னு சொன்னாக்கா இப்போ எப்படிங்க அப்படின்னா, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? நெருப்பு வச்சு கொளுத்திடலாம், அதெல்லாம் எதுக்கு இருக்குது? அப்போ இவ்வளவு நாள் நாம் பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கிறோம், அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறோம், வேறு காரணங்களுக்காக நம்ம வந்து சமரசம் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து கட்சிகளை மட்டும் நம்ம சொல்லலை. அது என்ன, ராஜமன்னார் குழு அறிக்கை வந்து சீக்ரெட் டாக்குமெண்ட் இல்லை, எல்லா தமிழர்களுக்கும் தெரிஞ்சது தானே, கத்திருக்கணும் இல்லை? அப்போ ஒவ்வொரு வாட்டியும் 2001 நிறைவேற்றியாச்சு, சரி விடு, 25 வருஷத்துக்கு கவலை இல்லை, போவோம் அப்படின்ட்டு. இப்போ மோடின்னு ஒரு ஆள் வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல இல்லையா? இப்போ இதை பேசி தான், இதை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் இதை ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக மாற்றலைன்னா, மாற்றாமல் நாடாளுமன்றத்தில் நமக்கு இருக்கிற சீட்டை வச்சு இதை முடிக்கிறதுனாக்கா நடக்கவே நடக்காது. இது மக்கள் மூமெண்ட்டாக மாற்றுறதுல உள்ள சாத்தியத்தை நான் சொல்கிறேன். இது சாத்தியப்படாததெல்லாம் இல்லை. கண் முன்னால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடந்திருக்குதா இல்லையா?
இதை தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம ஒன்றா போராடி இருக்கிறோம், ஜல்லிக்கட்டுக்கு போராடி இருக்கிறோமா இல்லையா? இப்போ எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று இந்த டிமாண்டை, எல்லா கட்சியும் இல்லைனா கூட மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் ஒன்றா நின்று இதை முன்னிறுத்தி இதுதான் நம்முடைய டிமாண்டு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மொத்த தென்னிந்தியாவும். நேற்று புதிய தலைமுறையில் இதை சொல்ல மறந்து போச்சு, அவர் ஃப்ரீஸு கேட்கல விஜய், இதுதான் கேட்டிருக்காரு. புதிய தலைமுறையில் எப்படி காடு போடுறான்னா தென்னிந்தியாவுக்காக குரல் எழுப்பினார். ஃப்ரீஸ் ஏடா கேட்கல, தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டேன்னு கேட்டால் இவர் என்ன தென்னிந்தியாவுக்காக முதலமைச்சர்? இவர் அவங்கவுங்க அவங்க மாநில பிரச்சனையை முல்லை பெரியார் ஒருத்தர் பேசுறாரு, மேகதாது பேசுறாரு. ஆமாம், இவர் போய் அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், அவர் உண்மையிலே தென்னிந்திய தலைவர் ஆகலாம். குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இதை தான் செய்யணும் அப்படின்னு தென்னிந்தியா பூரா கேம்பெயின் பண்ணுங்க. மகனே உன் சமர்த்து யார் செய்கிறாங்களோ அவங்க இது எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்பாங்க. தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இதை வரவேற்பார்கள். இதை பேசணும் அப்படின்றது இது வரைக்கும் ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் இருக்குது. இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னாக்கா, டீலிமிட்டேஷனுக்கு காங்கிரஸ் பயப்படுகிறது. ஏன்னா தொகுதி எண்ணிக்கை அதிகரித்தா நம்ம தோற்றுருவோம், ராகுல் பிரதமராக முடியாது, ராகுல் பிரதமராக முடியாது. இது திமுகலேயே சிலர், இது காங்கிரஸ்காரன் பிரச்சனை, அவன் ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக எங்களுக்கு என்ன, நாங்கள் ஜெயிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மயக்கம். இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ற அமைப்பை நியமிப்பது ஒன்றிய அரசு. அதுக்கு 2/3 மெஜாரிட்டி எல்லாம் தேவையில்லை. சிம்பிள் மெஜாரிட்டியை எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அவங்க நியமிக்கலாம். ஒரு நீதிபதி, ஒரு தேர்தல் ஆணையர், இவங்களை கொண்ட குழு, அவங்களுக்கு தான் இந்த அதிகாரம். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னால், இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு எம்பி என்று தீர்மானிப்பது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ தொகுதி இதை தீர்மானிப்பது. மூணாவது, எது ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி இதை தீர்மானிக்கிறது. இது லோக்சபா தொகுதிக்கு மட்டும் இல்லை, சட்டமன்ற தொகுதிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் தொகுதி என்பது எது, அதன் எல்லைகளை வரையறுப்பது, மாற்றி அமைப்பது, இந்த அதிகாரம் பூரா அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இருக்குது. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டால், எப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் தேர்தல் ஆணையத்துக்கு தான் அதிகாரம், அதுக்கப்புறம் கோர்ட் அதுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? டீலிமிட்டேஷன் கமிஷன் எடுக்கிற முடிவு என்னென்ன முடிவு, உங்கள் மாநிலத்துக்கு இவ்வளோ தொகுதி தான், இவ்வளோ லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, இந்த முடிவு எதையும் எந்த கோர்ட்டிலையும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. எவ்வளவு ஓரவஞ்சனையாக இருந்தாலும் கேள்வி கேட்க முடியாது. அதுபோல் தொகுதி எல்லைகளை அவங்க நினச்சபடி மாற்றி அமைப்பாங்க. அப்படி மாற்றி அமைக்கிறதே நீங்கள் எங்கேயும் போய் கேள்வி கேட்க முடியாது என்ற அதிகாரத்தை கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு கொடுத்துருது. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதற்கு அந்த அதிகாரத்தை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. நீதிமன்றம் தலையிட முடியாது. 329A கான்ஸ்டியூஷன். நீதிமன்றம் தலையிடலாமா? ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ், ரொம்ப பச்சையான அத்துமீறல், அவ்வளோதான், அதில் தான் தலையிட முடியும். எஸ்ஐஆர்லேயே பார்த்தா விதிவிலக்கு, அது எஸ்ஐஆர்லேயே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க பார்த்தாச்சு, நடக்காது. அப்போது இது ஒன்றிய அரசே முடிவு செய்ய முடியும். இது நான் சொல்கிறேன், இந்த ஏப்ரல் 17ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையில் ஒரு ஸ்டாலின் எழுதியிருக்கார். இது ஒன்றிய அரசு தனக்கேற்ப எதை வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரத்தை வரம்புக்குட்படுத்தணும். அது நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஆகியவற்றின் அதிகாரத்துக்கு கீழே அது வரணும். லோக்சபா தொகுதியை நீங்கள் முடிவு பண்ணுங்க, மாநில அளவிலான தொகுதியை தீர்மானிக்கிற உரிமை இருக்கு இல்லையா, அது மாநிலத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சுருக்காங்க இல்லையா. இதை நீதிமன்றம் விசாரிக்கவும் நாடாளுமன்றம், சட்டமன்றம் கட்டுப்படுத்தவுமான அதிகாரம் வேணும் என்பதை குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை சொல்லுது. ஒரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த கட்டுரையும் சொல்லுது. டீலிமிட்டேஷன் கமிஷன் யோக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணுமா அப்படின்னு சொன்னால், ஆமாம், அப்படி முடிவுக்கு வர்றதுக்கு 2 முக்கிய சான்றுகள் இது பல இடத்துல பேசியிருக்கிறதுனால சும்மா ஒரு வரியில் சொல்கிறேன். ஜம்மு காஷ்மீர்லேயும் அஸ்ஸாம்லேயும் பச்சையான அயோக்கியத்தனங்கள்
நடந்திருக்குது. அதை வந்து ஜெரி மேண்டரிங்னு சொல்கிறது. ஜெரி மேண்டரிங்னாக்கா அமெரிக்காவிலேருந்து கிடைச்ச சொல்லுது. அமெரிக்காவில் இதுக்கு பேர் வந்து ரேஷியல் ஜெரி மேண்டரிங். கருப்பின மக்கள் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்கள 3-4 பீஸாக உடைச்சி போட்டு அவங்கள மைனாரிட்டி ஆக்கி வேறு தொகுதிகளில் சேர்த்துடுறது. அதன் மூலம் அவங்களுடைய வாக்குக்கு ஒரு வெயிட் இல்லாத மாதிரி ஆக்கிடுறது. எந்த இடத்திலும் கருப்பின மக்கள் தாங்கள் விரும்பும் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்குவது. அதுக்கு பேர் ரேஷியல் ஜெரிமாண்டரிங். அது வந்து இப்போ அஸ்ஸாமில் இஸ்லாமியர்களை ஏறத்தாழ 35 விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 15-20 தொகுதிக்கு மேலே வேற எங்கேயும் ஆளே கிடையாதுன்னு ஆக்கிட்டாங்க. இப்போ அஸ்ஸாமில் பண்ண ஜெரிமாண்டரிங்கில் அதில் தொகுதியை வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மாதிரிலாம் குதறி இருக்கிறாங்க அப்படியே. அது மாதிரி ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டால், ஜம்மு இந்துக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதி, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. காஷ்மீர் அப்படின்ற காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே தொகுதி மறுவரையறை செய்கிறேன்னு சொல்லிட்டு சட்டமன்ற தொகுதியில் ஜம்முவுக்கு 5-6 தொகுதி சேர்த்து கொடுத்துட்டாங்க. காஷ்மீருக்கு ஒரு தொகுதி தான் சேர்த்து கொடுது. இன்னும் அஸ்ஸாமில் இன்னும் நினச்சே நீங்கள் பார்க்க முடியாது. 12 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு எம்பி, இன்னொரு இடத்துல 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு எம்பி. இது மாதிரி இப்போ இது இல்லாமல் இப்போ காஷ்மீர் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா 1.5 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ, முஸ்லீம் ஏரியாவில் 2.5 லட்சம் பேருக்கு ஒரு எம்எல்ஏ. இப்போ கூடியவரை சமமாக, கூடியவரை தாங்க. அப்புறம் பீர்பாஞ்சால்னு ஒரு மலைத்தொடர் இருக்குது, பிரம்மாண்டமான இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி. அந்த பக்கத்தில் இருக்கிற ஊரையும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஊரையும் ஒரு தொகுதியாக சேர்த்துருக்காங்க. இது மாதிரி பல கூத்துகள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தொகுதியை இது கூட்டினாக்க அது காங்கிரஸுக்கு தான் தலைவலி, ராகுல் பிரதமர் ஆக முடியாது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க இல்லையா. அப்படி அல்ல. இப்போது எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் ஒவ்வொரு பூத்துலேயும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க என்பது உள்ளிட்ட விவரங்கள் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குது. இவிஎம் ஃப்ராடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாக்காளர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் வாக்காளர் நீக்கம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த டேட்டா பூரா இருக்குது. அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சிட்டாக்கா அதற்கு பிறகு அவங்க நினைக்கிற இடத்துல அவங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு பிறகு நான் திமுக காரங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், ஜென்மத்துக்கும் ஜெயிக்க முடியாது, சட்டமன்றத்தில் ஜெயிக்கவே முடியாது. அதை எப்படி மாற்றி அமைக்கணுமோ, அது எப்படி அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சாதகமாக மத ரீதியாக சாதி ரீதியாக என்ன வகையிலெல்லாம் அதை பிரிக்கணுமோ அப்படி தொகுதியை பிரிச்சுக்குவாங்க. இப்போ நான் சொல்கிறது எதுவும் கற்பனை இல்லை. பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்குது. அதில் உறுப்பினர் யாருன்னா நம்ம அபிமானம் மிக்க நம்முடைய RN ரவி இருக்கார்ல, அவருடைய மகள் ஷாமிகா ரவி, அவங்க அதில் இருக்காங்க. அவங்க டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்து எந்தெந்த தொகுதியை 2ஆக உடைக்கலாம், எதை 3ஆக உடைக்கலாம் என்று மேப்பெல்லாம் போட்டு படம் வரைஞ்சி ரொம்ப டீப்பான தரவுகளோடு கூடிய ஒரு ஆய்வு, ரொம்ப டெக்னிக்கல் இந்த ஆய்வு. அந்த மாதிரி இதன் மூலம் எங்கே வந்து ஆட்களை அதிகப்படுத்தலாம், இந்த பெண்கள் மசோதா கொண்டு வந்து நம்ம அம்மா உணவகம் மாதிரி நகரங்களில் இதை உருவாக்குறது, அதை சுய உதவி குழுட்ட கொடுக்கறது. இதன் மூலம் இந்தந்த பாக்கெட்டில் பிஜேபிக்கு 3% ஓட்டை கூட்டலாம், இங்கே 4% கூட்டலாம். இந்த அளவுக்கு துல்லியமான கணக்குகளோடு ஒன்று பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், அவங்க மொத்தமும் ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க. அதனால் இது காங்கிரஸ் என்பது ஒரு மொக்க பீஸ், அது பிஜேபி என்பது ஒரு கட்சி அல்ல. பிஜேபி வெற்றி பெறுதுன்னா அதோட இந்து ராஷ்டிரம். அதுக்கு பிறகு 7.2 வாங்கினா என்ன, 70.2 வாங்கினா என்ன, எதை வச்சுக்கிட்டும் ஒன்றும் அதனால் எந்த பயனும் கிடையாது. அதனால் நாம் கவனிக்க வேண்டியது எல்லாரும், இது நான் சொல்வது வந்து திமுகவுக்கு தாவேகாவுக்கு மட்டும் இல்லை, அண்ணா திமுகவுன்னு சொல்கிறேன், மற்ற பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருக்காங்க இல்லையா, தேமுதிக, அத்தனை பேருக்கும், சிபிஐ சிபிஎம் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், யாருமே அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அதற்கு பிறகு இது அமைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவர்களுடைய அடிமைகள் அவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும்ன்ற சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த பிரச்சனையை பற்றி அடுத்த குளிர்கால கூட்டத்தொடர் வருவதற்கு முன்னால் இதை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுக்கணும். இந்த பிரச்சனையை வந்து திமுக முன்னெடுத்ததுன்னு இல்லை, தமிழ்நாடு தான் வந்து
முன்னெடுத்திருக்கிறது. அந்த முறையில் இதை நாடெங்கும் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி கொண்டு போகணுன்னாக்கா முதல்ல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கி கொஞ்சம் இப்போ ஒரு 40-50 பக்கம் தான் இருக்குது. அது தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது. அந்த அறிக்கையை படித்து பாருங்கள், அந்த கட்டுரைகளை படிங்க. என்ன மாதிரி சில பேர் பேசியிருக்கிறோம், அதை கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு விவரங்களோடு முடிவெடுங்கள். மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பகைமைகளை தீர்த்து கொள்வதற்கோ அல்லது நீ யோக்கியனா நான் யோக்கியனா என்று லாவணி பாடுவதற்கோ இது இடமல்ல. காவிரி பிரச்சனையை காட்டிலும் பெரிய காவிரி பிரச்சனை இது. தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்ற முறையில் மக்கள் பிரதிநிதிகள் இதை அணுக வேண்டும். மிக முக்கியமாக இது பற்றி கண்டும் காணாமல் கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அறிவுத்துறையினர் இதை பற்றி கொஞ்சம் கவலைப்படணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனை குறித்து தொடக்கம் முதல் இறுதி வரை இதுக்கு என்ன தீர்வுன்றதை விளக்கி ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.